ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாவுடைய ஹல்டி ஃபங்க்ஷனோட கண்டினியூஷன் vlog பார்க்கலாம். மண்டபம் ரீச் ஆனவே எங்களை விட பசங்க தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. பசங்க எல்லாரும் பையனா ஸ்டேஜில் போய் ஆட்டம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தங்கச்சி பொண்ணு அலியானா பையனா ஸ்டேஜில் டான்ஸ் ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்த எல்லாருக்குமே பையனா டீ தந்தாங்களா, சூடாக டீ குடிச்சிட்டு அப்பா பையனா ஜயான் குட்டிக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்போ டின்னர் சாப்பிடுவோன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜயான் குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்களோட ட்ரெடிஷ்னலான மெட்டலில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நைட் டின்னர் சாப்பிட போயிட்டோம். இன்னும் நைட் டைம் செய்கிற ஃபங்க்ஷனுக்கு பையனா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ்லாம் பையனா ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சைட்லேயே அயானுக்கு ஊட்டி விட்டுட்டு நானுமே சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் மண்டபம்ல நாங்கள் வியர் பண்ணியிருக்கிறது நைட்டின்னு சொன்னால் யாருமே நம்பவே இல்லை. ஏன்னா துப்பட்டோட இருக்குன்றதால இந்த 3 நைட்டிஸுமே நான் அல்ஷா ஃபேஷன் இன்ஸ்டா பேர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அம்மா தங்கச்சிக்கு XXL ஆஃப் ஹேண்ட் நைட்டி தான் வாங்கியிருந்தேன் வித் துப்பட்டாவோட. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 375 ருபீஸ். எனக்கு நான் XXL ஃபுல் ஹேண்ட் நைட்டி தான் வாங்கியிருந்தேன் வித் துப்பட்டாவோட. இதோட பிரைஸ் 395 ருபீஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் நைட்டிஸ்லாம் வேணும்னா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாவுடைய ஹல்டி ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த vlog தான் இது. நைட் மண்டபம்லேயே பண்ண ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரூமில் போய் எல்லாருமே தூங்கி எழுந்ததுமே மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஜேன் பாப்பா பார்த்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க. அதனால அப்பா ஹோட்டலுக்கு போயிட்டு இட்லி வாங்கிட்டு வந்து தந்தாரு. அவனுக்கு ஊட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டேன். அவனுக்கு ஊட்டி விட்டாருமே உள்ள வந்து பார்த்தா சேரா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தலையிலேருந்து கால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் இல்ல பூவால் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவாங்க. அப்புறம் எல்லாருக்குமே சூடாக டீ தந்தாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிர்னியும் தந்தாங்க. ஃபிர்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாதாம் காஜுலாம் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் அதை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது ஃபிர்னி செய்வாங்க. ரொம்பவே ஹெல்த்தி நமக்கு. இன்ஷால்லா இந்த ஃபிர்னி ரெசிபி அப்கமிங் டேஸ்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ ஆளுக்கு ஒரு கப் ஃபிர்னி குடிச்சிட்டு ரெடி ஆகலாம்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. ஜயான் குட்டி பையனை செம்ம அழுகு. அதனால அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் போனேன். அப்பாவை போய் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து ஜயான் குட்டியை பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் போறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து பாக்குறதுக்குள்ள எல்லாருமே சாப்பிட்டே முடிச்சாச்சு. நான் தான் லாஸ்டா வந்து சாப்பிட்டேன். நாளைக்கு நிக்கா vlog பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிக்கா அன்னைக்கு மார்னிங் எடுத்த vlog தான் பார்க்க போறீங்க. எல்லாரும் நிக்காக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆயிட்டோம். அம்மா தான் பையனா எனக்கு தங்கச்சிக்கெல்லாம் தலைவாரி விட்டாங்க. இப்போன்னு இல்லை, எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனா தலைவாரி விடுவாங்க. ரொம்பவே சூப்பரா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. நான் மேக்கப்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஜயான் குட்டியை ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்னோட நிக்கா சாரி தான் கட்டியிருக்கேன். என்னோட மேரேஜ்க்கு என்னோட மாமியார் வாங்கிட்டு வந்த சாரி இது. அப்புறம் கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு ரெடி ஆனதுமே வெளில வந்து பார்த்தா பசங்க எல்லாமே ரொம்பவே கியூட்டா ரெடி ஆயிருந்தாங்க. ஸோ அவங்களையும் பையனா வீடியோல ஷூட் பண்ணியிருக்கேன். என்ன போட்டோ எடுன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட ஃபோன் தந்திருந்தேன். அவ பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கா. நான் இப்போ நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். எனக்கே ரொம்ப சிரிப்பா இருந்தது. சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. 2 days தான் இருந்தது. அதனால மாமியாருக்கு போய் அந்த சாரி எடுத்துட்டு வந்ததுமே மேரேஜ் நெக்ஸ்ட் டே. அதனால பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு கிளம்பிட்டோம். அதனால அயன் கூட பண்ண முடியல. அப்புறம் சேரா கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். மாப்பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணதுமே பொண்ணுக்குமே பையனா சேரா கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் மாமனார் மாமியாருக்குலாம் கால் பண்ணி கேட்டிருந்தேன் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பையனா ஆன் த வேல இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.